ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறேன். ஏற்கனவே ஹோம் டூர் வீடியோ ஒரு பழைய வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா கூரை மேய்கிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அப்போ கூட சொல்லியிருந்தேன், புதுசாக கூரை வீடு மேய்ஞ்சிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ நீட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான். நம்மளோட கிச்சன் டூர் வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹோம் டூர் வீடியோவும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு உங்களோட ஹோம் டூர் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலான இந்த வீடியோ. ஓகே, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்மளோட ஹால். முன்னாடி இந்த இடம் இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. இப்போ நம்ம புதுசாக மேயவும் நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்மளோட பழைய வீட்டு கூரை வீடு எப்படி இருந்ததுங்கிறத நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. இந்த சைடு நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் கரண்ட் போயிடுது. இந்த சைடு கூரை நீட்டாக மேய்வாங்க. இந்த வயரிங் ஒர்க் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரிசையாக என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே அங்கங்கே ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. என் வீட்டுக்காரர் ஒரு பாட்டு பிரியர்னே சொல்லலாம். நிறைய ஸ்பீக்கர் இருக்கும், நிறைய இருந்துச்சு. பாதியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நான், இனி போதும் அப்படிங்கிற மாதிரி. வீடியோ எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல, ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு நான் ஷூட் பண்ணும்போதே. இதுதான் ஹாலு, சுவிட்ச் போர்டு. ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் இருக்காது நம்ம வீட்டில். சிம்பிளான வீடு தானே. இது நம்மளோட டிவி ஸ்டாண்டில் எண்ணெய் பவுடரு அந்த மாதிரி விஷயங்கள், சீப்பு, அது எப்பயுமே இருக்கும். எதையுமே நான் அடுக்கி நீட் பண்ணணும்லாம் நினைக்கல. பசங்களை பால்வாடிக்கு அனுப்பிட்டு உடனே சரி அவங்க இல்லாத நேரம் பார்த்து ஹோம் டூர் வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு உடனே அறக்க பறக்க எடுத்துகிட்ருக்கேன். இதில் என்னோடய வீட்டுக்குள்ளே வரவு செலவு நோட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பையனோட ஸ்கூல் புக்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி அடுப்பாங்கரைக்கில் இருக்குது. அடுப்படிக்கிற தண்ணி இருந்தாலும் நைட் டைம் பிள்ளைங்களுக்கு திடீர்னு தேவைப்படும் அதிகமாக. அப்படிங்கிறனால இங்கே நான் ஒரு குடம் எப்போயுமே எடுத்து வச்சுருப்பேன். இது நம்மளோட ரேஷன் அரிசி. இந்த கம்பு பையில் பார்த்திங்கன்னா பசங்களோட ட்ரெஸ்ஸு ரஃப்யூஸ் போடுறதுக்கு சின்னவனோடதும் பெரியவனோடதும் இருக்கும். அந்த கூட இருக்கிறதுக்குள்ள வெங்காயம், அது ஸ்நாக்ஸ் பிஸ்கட் பாக்ஸு. கீழே அவனோட பேக் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பச்சரிசி, கோதுமை அந்த மாதிரி விஷயங்கள். ஹாலில் என் குட்டி பையனோட சேர். இது என்னோடய தையல் மிஷின். இந்த விசிறி பார்த்திங்களா, இது எங்கள் அம்மா பின்னினது. இந்த விசிறி உடஞ்சிது. அந்த கம்பு வச்சு கட்டினது என்னோடய ஹஸ்பண்டு தான் கம்பு வச்சு கட்டினாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்கு பார்த்திங்களா. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹால். கிச்சனில் மாதிரி தான் சுற்றி எடுத்து வச்சுருப்பேன். நடுவில் வராண்டாவாக இருக்கும். அடுத்து ரூம், ஒரு ஹாலு, ரூமு. இதுதான் நம்மளோட வீடு. அடுத்து ரூம்குள்ளே போகலாம் வாங்க. இந்த திங்ஸ் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டோடது. ஆட்டோவுக்குள்ளது, பைக்குக்குள்ளது, வயரிங் ஒர்க்குக்குள்ளது, மோட்டர் தோப்பில் உள்ள மோட்டருக்குள்ளது. இந்த திங்ஸ் எல்லாமே அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு கிச்சனில் ரூமில் பார்த்திங்கன்னா எடுத்ததுமே ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பேன். நம்மளோட சாமி செல்ஃப், நீங்கள் அடிக்கடி பார்க்குற நம்மளோட சாமி செல்ஃபு. இந்த பாக்ஸ் பெட்டியில் என்ன இருக்குன்னா, அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க. அந்த ஃபோட்டோஸ், மாலை, ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது அவங்களோட அம்மா அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க. ஓகே, இது நம்மளோட சாமி. அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா பீரோ.
பீரோ, அது பிறகு நம்மளோட பெட்ரூம் இதுதான். இதுதான் ரூம். கீழே வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பாத்திரம். இது கட்டில். பெட்டு போடலை, பெட்டை சுருட்டி வச்சாச்சு. ரொம்ப ஹீட்டு இந்த வெயிலுக்கு அதுக்குங்கிறனால வேண்டான்னு வச்சாச்சு. இது கட்டில் ஒரு ரூம். கீழே பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே கீழே எடுத்து வச்சுருப்பேன். கொஞ்சம் வீட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாத பாத்திரங்கள், துணிகள், தேவையில்லாத விஷயங்கள்லாம். தேவையில்லாத விஷயம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா இது ரூமுக்குள்ளே சுவிட்ச் போர்டு. அடுத்து நம்மளோட ஃப்ரிட்ஜை கிச்சனில் வைக்கிறதுக்கு இட வசதி கிடையாது, அதோட வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு ரொம்ப இதாக இருக்கும். என் வீட்டுக்காருக்கு கட் பண்ணிட்டு உள்ள மிச்ச கேக்கு. கரண்ட் இல்லை. இது ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோ போகிறேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் தான், இல்லைன்னா என்ன நீங்கள் திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. பிள்ளைங்க இருக்கிறனால நம்ம எவ்வளோ நீட்டாக எடுத்து வச்சாலும் குண்டக்க குழப்பி வச்சிட்றாங்க. லீவில் வீட்டில் எந்த நேரமும் ஜூஸு அது இதுன்னு எடுத்துட்டு, அவ்வளோதான் நம்மளோட ரூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நீங்கள் எதிர்பார்த்து இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதிர்பார்த்து வந்திருந்தா சாரி. ஹோம் டூர் பெருசாக இருக்கும், உள்ளே பெரிய ஹால் இருக்கும், சோஃபா செட் இருக்கும், அப்படி நீங்கள் என்னென்ன பெரிய ஒரு எல்இடி டிவி இருக்கும், அந்த மாதிரி நிறைய நீங்கள் நினச்சி வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தால் இதுதான் நம்மளோட சிம்பிளான ஹோம் வீடு. எனக்கான இது வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகைன்னே சொல்லலாம். ஓகே, thank you for watching friends.